Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 8ல illustration 13 பார்க்குறோம். From the following information calculate 2% of for முல்லை லிமிடெட். முல்லை லிமிடெட்குள்ள 2% calculate பண்ண சொல்லியிருக்காங்க. அதே இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் ஆட் பண்ணி வர்றது டோட்டல் ரெவன்யூ. அதுலேருந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதுலேருந்து இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு போட போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போடுவோம். ட்ரெண்ட் அனலைசிஸ் ஃபார் முல்லை லிமிடெட் பர்டிகுலர்ஸ் போட்டுருவீங்க. கொஷின் எழுதிங்க. 2015 to 16, 16 to 17, 17 to 18. அதுக்கப்புறம் உள்ள 2%, 2015 to 16, 16 to 17, 17 to 18குள்ளே 10% காலம் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட் இப்போ கொஷின் எழுதிக்குவோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100, 120, 160. அதை எடுத்து எழுதிடுங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவோம், ஆட் அதர் இன்கம். அதர் இன்கம் ஆட் பண்ணுவோம். அப்போது ஆட் போட்டு அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20, 24, 20 மூணுத்தையும் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி வருது நமக்கு டோட்டல் ரெவன்யூ 100 + 20 120, 120 + 24 144, 160 + 20 180. ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கோ அது லெஸ் பண்ண போகிறோம். 20, 14, 40 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் 120லேருந்து 20 லெஸ் பண்ணிங்கன்னா 100, 144லேருந்து 14 லெஸ் பண்ணிங்கன்னா 130, 180லேருந்து 40 லெஸ் பண்ணிங்கன்னா 140. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்கம் டேக்ஸ் வந்து 30% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துலேயுமே 30% தான் 3 இயருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வந்திருக்கல ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதில் 30% கண்டுபிடிக்கணும். அப்போ 100ல் 30% போட்டிங்கன்னா 100 × 30/100. இந்த 2 0 கேன்சல் ஆனால் 30% தான் கிடைக்கும். அப்போ 30 தான். நெக்ஸ்ட்டு 130ல் 30% போட்டிங்கன்னா 130 × 30/100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 3 3s are 9, 3 1s are 3. அப்போ 39% தான் இன்கம் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு 140ல் 30% போடணும். ஓகேவா? தேர்ட் இயருக்கும் 30% தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 140ல் 30% அப்படிங்கும்போது 140 × 30/100. 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 1s are 3, 42%. 42 தான் ஆன்சர். ஓகே, இப்போ 42%. ஓகேவா? போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸை வந்து லெஸ் பண்ணி காட்டணும். அப்போ 100ல் 30 போயிடுச்சுன்னா 70, 130 - 39 போட்டிங்கன்னா 91, 140 - 42 போட்டிங்கன்னா 98. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஃபார்மேட் படி நம்ம போட்டாச்சு. இப்போ 2% கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 இயருக்கு ஃபஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எது ஃபஸ்ட் இயர்னால் 2015 to 16. இதுதான் நமக்கு என்னது, பேஸ் இயர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட் இயர் தான் நமக்கு வந்து பேஸ் இயர். அப்போ பேஸ் இயர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கொடுத்துருவோம், 100 100 100 100ன்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த பேஸ் இயர் வச்சு தான் நம்ம சம்மே போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2016 to 17க்கு பாருங்கள். 120 / 100 × 100 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், அதே 120. 100 100 கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்குது 120 தான் வரும். அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு 24 / 20 × 100. இங்கே பாருங்கள், 24 / 20 × 100. இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். 2 1s are 2, 2 5s are 10, 5 4s are 20, 5 2s are 10, 12, 120. ஓகேவா? அப்போ அந்த 120 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இயருக்கு 144 / 120 × 100. 144 / 120 × 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 6s are 12, 2 5s are 10, 2 3s are 6, 2 7s are 14, 2 2s are 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் 1 இருக்கும். 3 4s are 12, 24 × 5 போட்டிங்கன்னா 5 4s are 20, 5 2s are 120. 120 தான் என்னது, அதுக்கும் ஆன்சர். அப்போ 120 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 14 / 20 × 100. 14 / 20 × 100. 0 0 கேன்சல். 2 1s are 2, 2 5s are 10, 5 4s are 20, 5 1s are 5, 6 7, 70 வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு இயருக்கு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், 130 / 100 × 100 போட்டிங்கன்னா 100 100 கேன்சல் ஆகி 130 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 39 / 30 × 100. 39 / 30 × 100. 0 0 cancel.
3 1s are 3, 3 1s are 3, 3 3s are 9. அப்போ 13 into 10 130. 130 போட்டோமா. நெக்ஸ்ட்டு 91 divided by 70 into 100. இங்கே போகிறேன். 91 divided by 70 into 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 7 1s are 7, 7 1s are 7, 2 இருக்கும். 7 3s are 21. அப்போது அதுக்கும் என்னது 130 தான் ஆன்சர். ஓகேவா. இப்போ 2016 to 17க்குள்ளே எல்லா பர்சன்டேஜும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2017 to 18க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கான அமௌண்ட்டு டிவைடட் பை பேஸ் இயர் நமக்கு என்ன 2015 to 16 தான் பேஸ் இயராக இதுக்கும் வச்சுக்கணும். இன்ட்டு 100 போடுங்க. அப்போ 160 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதே 160 தான் வரும். நெக்ஸ்ட்டு 20 டிவைடட் பை 20 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 20 20 கேன்சல் ஆகி 100 தான் பர்சன்டேஜாக வரும். நெக்ஸ்ட்டு 180 divided by 120. 180 divided by 120 into 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 2 6 are 12, 2 5s are 10, 3 2s are 6, 3 6 are 18, 0, 2 1s are 2, 2 30. 30 into 5 150 வரும். இப்போ 150 வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு 40 divided by 20 into 100. 40 divided by 20 into 100. 0 0 cancel. 2 1s are 2, 2 2s are 4. அப்போ 20 into 10 200. 200% வந்துச்சா. நெக்ஸ்ட்டு 140 divided by 100 into 100 போட்டிங்கன்னா 100 100 கேன்சல் ஆகி 140 தான் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு 42 divided by 30 into 100. 42 divided by 30 into 100. 0 0 cancel ஆகும். 3 1s are 3, 3 1s are 3, balance 1 இருக்கும். 3 4s are 12, 14 into 10 140. Next 98 divided by 70 into 100. 98 divided by 70 into 100. 0 0 cancel. 7 1s are 7, 14 into 10 140. ஓகேவா. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பேஸ் இயர் வந்து ஃபஸ்ட் இயராக வச்சு அந்த அமௌண்ட்டை பேஸ் இயர் டிவைடில் கொண்டு வந்துட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.